Hi friends, welcome to Trending Kitchenware. நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான க்ளோ ஜாமுன் தான் பண்ண போகிறோம். பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சரி இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபீஸ் போட்டிருக்கேன், மெஷர்மெண்ட்டோடு போட்டிருக்கேன். நம்ம இந்த சம்பலில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டோடு அரைச்சிங்க அப்படின்னாக்கா குழம்பு திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் சூப்பராக ஸ்பைசஸாகவும் நல்லாயிருக்கும். மறக்காமல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குலோப்ஜாம் நிறைய பேருக்கு வெடிப்பு விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெடிப்பே இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம சால்ட்டு போட்டு பிணைஞ்சிக்கணும், அங்கங்கே இருந்துடும் சால்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிணையலாம். ஸோ நான் இந்த மாதிரி பிணையும் பொழுது விரிசல் வராமல் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு குலோப்ஜாம் விரிசல் விட்டுருது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு குலோப்ஜாமே பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப சிம்பிளுங்க குலோப்ஜாம் பண்ணுறது. இப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா ஆயிலோ இல்லை நெய்யோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸு நம்ம ஜீரா பண்ணுற டைம் போதும். ரொம்ப ஊறணும் சப்பாத்தி மாவாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு போகிறோம். ஜீரா பார்த்திங்கன்னா நமக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி தாங்க. உங்களுக்கு அதிகம் சுகர் வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக 1 எடுத்துக்கலாம், இல்லை 1.25 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் இன்றைக்கி 1 எடுத்திருக்கேன். 1 எடுத்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி எதுக்குமே. ஏன்னா தண்ணி கம்மியாக விட்டிங்க அப்படின்னாக்கா ஜீரா நல்லா ஊறாது, உள்ளே கொஞ்சம் கட்டியாக அப்படியே இருக்கும். ஸோ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஏலக்காய் கொஞ்சம் பிஞ்சு சால்ட்டும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சிங்கன்னா அந்த ரொம்ப பாகு பதம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு டைமிங் தான், 5-10 மினிட்ஸ் அந்த டைமிங் தான். கொதிச்சா போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க, சிம்பிள். நிறைய பேர் எனக்கு குலோப்ஜாம் செய்யவே வராது அப்படின்னு புலம்புவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற டைமில் நம்ம அழகாக கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பால்ஸாக போட்டுக்கலாம். அந்த பால்ஸ் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அப்படி பண்ணணும். கையில் ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரௌன் ஷேப்பில் அழகாக வந்துடும். அப்படியே பல்காக போடக்கூடாது. ஒரு 10 5 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஆயிலோ நெய்யோ வாட் எவர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படி ஃபுல்லாக ஆகணும். அது நல்லா நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு பொரிக்கணும். டக்குன்னு கருகிறோம், உள்ளே நம்மளுக்கு வேகாது. அப்புறம் பிளேட்டில் போட்டுட்டு ஒரு செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போடணும். எடுத்தோடனே நம்ம ஜீராவில் போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா டக்குன்னு ஊறிடும். அது கொஞ்சம் டேஸ்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி டெக்ஸ்டரே மாறிடும். சில நேரம் பிளேட்டில் போட்டு ஃபியூ செகண்ட் ஆன உடனே நம்ம இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா நம்மளுக்கு கைப்படாமல் இருக்கணும். பசங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து கைப்படாமல் இருந்தால் 2 டேஸ் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சம்மருக்கு பசங்களுக்கு வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்குறதோட இந்த மாதிரி செஞ்சு வச்சா பசங்களும் நல்லா ஜாலியாக ஈவினிங்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம சேனலில் மிளகாய்த்தூள் ரெசிபீஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.